இந்த பவுடரை ஒரு நாளைக்கு 3 வேளை 2 நாளைக்கு தேன்ல கலந்து சாப்பிடுங்க. இந்த மருந்து ஒரு வேளைக்கு அரௌண்ட் 2 நாளைக்கு சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர். உடம்பு சீக்கிரம் குணமாயிடும். சரிங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உட்காருங்க. டாக்டர் நீங்க ரொம்ப நல்ல டாக்டர் சார். எனக்கு கொஞ்சம் தூக்க மாத்திரை வேணுமே. தூக்க மாத்திரை எதுக்கு? எப்ப பார்த்தாலும் தூக்கமா வருது, அதனாலதான். மிஸ்டர், தூக்கம் வரலன்னா தானே தூக்க மாத்திரை சாப்பிடுவாங்க. ஓஹோ, அப்ப நீங்க தலைவலி வரலன்னா தலைவலி மாத்திரை கொடுப்பீங்களா? மிஸ்டர், விளையாடுறீங்களா? டாக்டர் என்ன அந்த ரூம் நம்பர் 3 இருக்கிற பேஷண்ட்டுக்கு திரும்ப மூச்சு எடுக்கு வரீங்களா? போய் சீக்கிரம் அனுப்பிட்டு வாங்க டாக்டர். மிஸ்டர், நீங்க போலாம். அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். நிஜம் டாக்டர் மாதிரியே இருக்குது. நீங்க புதுசா நரசிம்ம டாக்டரா? நான் பேமா கம்பெனி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். உனக்கு இந்த நாற்காலி தெரியுமா? ஒரு தடவை சுத்தி விட்டா தங்கின்னு சுத்தம். இப்ப பாரு எப்படி. அதான் நாங்க புதுசா ஒரு தூக்க மாத்திரை பண்றோம். சாம்பிள் பாட்டில் கொடுத்து போலாம் வந்தேன். பாரு, பட் உஷாராகணும். சரி, நீ மெய்யாலும் டாக்டர் இல்லங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதான். நான் டாக்டர் இல்லன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுங்க? எப்படியா தெரியும்? இதுக்குதான் அப்பவே நான் ரவி கிட்ட சொன்னேன், நான் டாக்டரா போகலடா, வேண்டாண்டான்னு. யாரா இந்த ரவி? நம்ம கூட்டாளிகளை ஒதுந்தானே? நம்ம கூட்டாளிதான். எவனாவது பையன். ஆமா, பின்ன அவன் ஏன் டாக்டர் வரக்கூடாது? உன்னையும் அமைச்சான் சுத்த கம்பவுண்டர் மாதிரி ஆக்குற நீ. அப்படிதான் எப்பவும் டாக்டர் கோட் போட்டுக்கிறேன். அவன் எத்தனை இடத்துக்கு போவான் ரவி? அவனுக்கு இப்ப வேற இடத்துல வேலை இருக்கு. நான் டாக்டர் இல்லைன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டேன். ஏமா கண்டு சும்மா நான் இதெல்லாம் ஏமா கண்டுக்கிறேன்? ஐயோ, ரொம்ப நல்லவன் பாத்தீங்க. சரியா, நான் ஒண்டியா நகையை தேட முடியல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம். ஏன் உன் நகை ஏதாவது தொலைஞ்சு போச்சா? கிண்டல இந்த டமாசுல நம்ம கிட்ட வச்சுக்காதுமா, நான் சொல்றதை கேட்டுக்கப்பா. என்ன நீ ஒரு தடவை அப்பாங்கிற, ஒரு தடவை அம்மாங்கிற, ஒரு தடவை அண்ணங்கிற, உனக்கு நான் என்ன உறவு? வாத்தியார வாத்தியாரா? நல்லா இருக்கு. இன்னும் நீ என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடல, அவ்வளவுதான். கூப்பிட்டுக்கவா? சி அசிங்கம். யோ, நம்ம 2 பேரும் உடனடியா அந்த நகையை அபேஸ். இங்க அபேஸ்னா என்ன? யாரு சுத்தர் எது சொன்னாலும் ஏதோ விடமா ஏதோ சொல்லிக்கினே இருக்கிறீ. சுத்த பச்சு ஜாபா உனக்கு. யாரா? அடிட பாபா எத்தனை நீ அமிச்சா என்ன பாபா சுத்த சோதா வைக்கிறான்? நான் அனுப்பிச்சாடா? நான் யாரையும் அனுப்பலையாடா. அனுப்பலையா? ஐயா, இப்ப நீ அனுப்பிச்சா நினைச்சா விட்டு நான் எல்லாத்தையும் உழைச்சுனே. ஏன்டா 3 தரம் தும்மா? எனக்கு தும்மல் வந்துச்சு. தும்மினா ஏன் வந்துச்சு? ஜலதோஷம் பிடிச்சிருக்கும். இவனும் டாக்டர்னு போய் சொல்லி வந்துக்கிறான். ஏண்டா, உனக்கு அந்த நகை மேல ஏதாவது பிளான் போட்டு வந்திருக்கியா? என்ன இது நகை நகைன்றீங்க? விளையாடுறோம். நீ மச்சான். அந்த ஒரு உறவு தான் பாக்கி இருந்து அதையும் சொல்லிட்டான். ஓட விடு. சரி சிங்காரம், இப்ப இவனை இந்த வீட்டுல டாக்டர்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, திடீர்னு என்ன போய் டாக்டர் மேகநாதன் சொன்னா சந்தேகப்பட மாட்டாங்க. நைதான். அதனால அந்த பயலை இப்ப வெளியே விடக்கூடாது. ஏன்டா இங்க வந்த? லில்லிய காதலிக்க வந்த. டாக்டர் வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டம்பா. சிங்காரம், இவனை வச்சுக்கிட்டு தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். அவசரப்படாத. நீயே இந்த வீட்டுல டாக்டராரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஆனா ஒண்ணு, என்ன உன்னுடைய அசிஸ்டன்ட்னு சொன்னோம். ஏன்னு கேட்ட பல்ல உடைச்சு தெரியுமா? உங்ககிட்ட பல்லு மண்டை காலு எதாத்தாலும் உடைப்பியா? உன் ஊர் என்ன உடையார் பாளையமா? அதிகமா பேசாத. பேசுன கண்ணு 2 நோண்டி போடுவேன் பையல. நீ என்ன சொல்ல போற? நோன்றதுக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். சிங்காரம், நான் என் ஃப்ரெண்டு ரவி கிட்ட மட்டும் எந்த விஷயத்தையும் மறைக்கவே மாட்டேன். அவன் கிட்ட மட்டும் சொல்லிடுறேன்பா. ரகசியமா வச்சுக்க சொல்றேன். ரவி கிட்ட மட்டும் சொல்றீங்களா? நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல நகை எடுத்துட்டு போற வரைக்கும் எங்களை பத்தி நீ யார்கிட்ட சொன்னாலும் அந்த நிமிஷமே நீ க்ளோஸ். அவங்க எல்லாம் வர்றாங்க. அவன் சொன்ன மாதிரி அவன் அசிஸ்டன்ட் அறிமுகப்படுத்து. இல்ல என் ஊர் உடையார் பாளையம் இல்ல, உலகாரம். அவன் தான் என் அசிஸ்டன்ட். நான் சொன்னா போருமா? அவன் ஒத்துக்க வேண்டாமா? என்ன டாக்டர் அது? அவர் இப்படிதாங்க சதா விளையாட்ட தினமும் பேசுவாருங்க. நான் அவருடைய அசிஸ்டன்ட் தான். அவருக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி.
ஆமா, பெரிய மேதைங்களா அப்படித்தான் இருப்பாங்க. ஏன் நான் கூட அப்படித்தான். டாக்டர், உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? பாத்தீங்களா, நான் கூட விசாரிக்கவே இல்ல, மறந்தே போயிட்டேன். உன் பேர் என்னப்பா? டாக்டர், ஆனாலும் நீங்க ரொம்ப குறும்பு. விளையாட்டு என் பேர் மிஸ்டர் ராஜ். ஹலோ எத்ராஜ். டாக்டர், இவர் இங்கதானே இருக்க போறாரு? எல்லாம் அவன் இஷ்டம் தானே. ஓ, நம்ம ஹவுஸ் காலியா தான் இருக்கு. இவர் வேணா அங்கே இருக்கட்டும். தேங்க்யூ. வாங்க டாக்டர், போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அவன் கூப்பிடுறான், நான் போயிடுறேன். அவன் ஊரு உடையார் பாளையம். 3 தடவை தும்மவே கூடாது, வம்புதான். ஏமா, நம்ம டாக்டர் பேசுறத பார்த்தா நாங்க சினிமாக்கு போயிட்டு வரோம். நீ வீட்டுக்கு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஆமா, டாக்டர் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாத்துக்காங்க. சரி. ஆனா பாரு, ஏன் மம்மி டாக்டர் திட்டுற? ஐயோ, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? சரி சரி, வாமா. டாடா. சீக்கிரம் போங்க. வர வர அந்த அம்மாவுக்கு நம்ம டாக்டர் உத்தியோகத்து மேல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அதான் நல்ல நேரம். அந்த அம்மா இல்ல, வாடா போய் இந்த நகையை தேடி பார்ப்போம். யாராவது வந்து அங்கேயே நின்னுக்கும். டக்குனு அப்படி விசில் அடிச்சு எனக்கு சிக்னல் கொடு. எனக்கு விசில் அடிக்க தெரியாத. விசில் அடிக்க தெரியாது? இங்கே வா, தெரியும். விசில் அடிக்க தெரியாத ஒரு ஆம்பளை பிள்ளையாடா? தெரியாத. ஆனா விசில் அடிக்க தெரியாதுங்கிற, ரோட்ல போனா பொம்பளைங்களை எப்படி கூப்பிடுவ நீ? ஏ பொம்பளை கண்டுபிடிச்சான் பாரு, கொலப்பட்ட அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி. நல்ல பரவல் உனக்கு கச்சேரி பண்ணலாம். ஞானம் கட்ட போற. யாராவது வந்தா ஏதாவது சிக்னல் பண்ணி எங்களுக்கு. என்ன சிக்னல் பண்றது? யாராவது வந்தாங்கன்னா ஒரு பாட்டு பாடுறேன். இல்லையா, என் கஷ்டகாலம் அதையும் நான் கேட்கணும்னு இருக்கேன். சரி பாடு. அப்ப நாங்க கட்சி ஒண்ணும் தெரியாத வந்து கண்டிப்போம். உங்க திருட்டுக்கு நான் காவலா? இல்லை, நான் உன்னை திருட்டுக்கு தானடா காவல் வச்சேன். ஏய், சொன்னபடி கேட்கணும், இல்லன்னா அடிச்சு சட்னி ஆக்கிடுவான் உன்னை. இதுக்கு முன்னால ஹோட்டல்ல வேலை பார்த்தியா? சொன்னபடி நடந்துக்க. பாடட. மன்மதல் இலையை வென்றார் உண்டா? யாராவது வந்தா இப்படிதானே பாடணும். இனிமே யாராவது வராம பாடின பாவா, யாராவது வந்தா கூட பாட மாட்டோமா? பாடுற 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 என்கிற மாதிரி 2 பேரும். எங்கேயுமா காணுமே? ஒருவேளை அவ சமையக்கட்டுல வச்சிருப்பாளோ? சமயக்கட்டுல சாப்பாடு தான் கிடைக்கும். அதுவும் இந்த வீட்டுல நாய்க்கு தான் ஆக்கி வச்சுக்குவாங்க. மன்மதல் இலையை வென்றார் உண்டோ? நின்மதிவதலமோ நீழ்விழியும் கண்டே ரப்பா. சாமி, நிம்மதி வதனமும் நீவிழியும் கண்டு. சங்கீதமா? என்ன டாக்டர் இதெல்லாம்? ஒரே பாட்டும் கூத்தும். பாத்தீங்களா, நான் பாடின உடனே அவங்க வந்துட்டாங்க. அதான் பாட்டு. இவங்க மட்டுமா வருவாங்க? நீங்க பாடினீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற கலவை அத்தனை இங்க வந்துரும். ஐயோ, நம்மள வந்துமே. சும்மா இரு சிங்காரா, வாடா. என்ன மம்மி நீங்க அவரை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் ஒரு டாக்டர். டாக்டர் அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. இந்த பாருங்க டாக்டர், உங்களுக்கு எங்க அசோக்கும் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் அசோக் அப்படியே இருக்குது. அதானே, சாக மாட்டேங்குது. இது குணம் ஆக மாட்டேங்குது. அந்த நாய்க்கு என்னங்க வியாதி? என்ன டாக்டர் நீங்க எங்களை கேக்குறீங்க? நீ யார கேக்குறது? பத்தியா 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 பத்தியா. இந்த பாருங்க டாக்டர், இந்த ஒரு வாரத்துல எங்க அந்த அம்மா சொன்னதை கேட்டியா? என்ன ஒரு வாரத்துல நாயை குணப்படுத்தலன்னா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்களே, கேட்டியா? இவன் என்ன குணப்படுத்த போறான்? கயிறு. சரி, ஆனா அந்த நகை நம்ம கையில மாட்டினாதான் உண்டு. இல்ல அந்த ஆசையை விட்டுற வேண்டியது. விடுவனானா? விட்டுருவேனா அவ்வளவு சீக்கிரமா? அந்த நகையை எடுத்துக்கிட்டு தானே அந்த வீட்டை விட்டு நான் வெளியே போவேன்.
நகையை எடுத்துக்கிட்டா வெளியில போக முடியாது, உள்ளதான் தள்ளுவாங்க. சோமாரி அடிக்கடி சோமாரின்றீங்க. யார் அவன்? சிங்காரம், அவங்ககிட்ட ஏன்டா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன எத்தனை நாள் ஆனாலும் சரி, அந்த நகையை நாம எடுத்துக்கிட்டாண்டா போகணும். அது எப்படி வாங்க முடியும்? குணப்படுத்தாட்டி ஒரு வாரத்துல உன்னை வெளியே அனுப்பிச்சுவாங்க. நான் குணப்படுத்தினாலும் அப்புறம் டாக்டர் தேவையில்லை, நீ வெளியே போக வேண்டியதான். முட்டை. இதுதான்டா ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கிறேன். நான் இந்த பையில வச்சுக்கிட்டாண்டா அந்த நகையை எடுக்க போறேன். என்னப்பா இது? என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டா நகையை எடுக்கணும்ன்றீங்களா? என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கலையா? நீ மனுஷனா இருந்தாதானடா அப்படி மதிக்கிறதுக்கு. உன்னால என்னடா செய்ய முடியும்? நாய போலீஸ்ல சொல்லுவேன். கண்ண நோண்டி கொஞ்சம் ஆட்டி விட, ஜோரா இருக்கேன். விநாயகன் திட்டம் பெரிய திட்டம். சிங்காரம், இந்த பையில வச்சு நம்ம லில்லிய லவ் பண்ண சொல்றோம். அப்பதான் அந்த பொண்ணோட தயவுல இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்லயே இருக்கலாம். ஆனா லில்லிய லவ் பண்ணீங்கன்னா இருக்கிறான். அட, இவன் லவ் பண்றான்டா, அத நேரா போய் அவங்கிட்ட சொல்ல வேணாமா? சரி, டியூட்டி. நான் சொல்ற மாதிரி சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன். என்கிட்டயா சொல்ல சொன்னேன்? அந்த லில்லி கிட்ட போய் சொல்றான். அசிங்கம். அவகிட்டே நேரா போய் சொல்றதான் தப்பு. எதுடா தப்பு? நீ காதலிக்கிறதானே இந்த வீட்டுக்கு வந்த? ஆமா. அத அவகிட்ட போய் நேரா சொல்ல வேண்டியதானே? அப்ப நீ ஒண்ணு செய்ய. என்ன? நகையை திருடுதான் இந்த வீட்டுக்கு நீ வந்த. ஆமா. நேரா போய் மரகதம்மா கிட்ட நான் நகையை திருட போறேன்